பதவி சண்டைகளும், பதவிக்காக ஒருத்தரை ஒருத்தர் குழி பறித்துக் கொள்வதும், பழி சொல்வதும் மிகுந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, பதவிய ஒரு தூசு மாரி தட்டிவிட்டு போன ஒரு மகத்தான மனிதரை பற்றி இன்று நாம பார்க்க போறோம். 1950கள்ல இருந்து 63 வரைக்கும் காமராஜர் முதலமைச்சரா இருந்தாரு. முதலமைச்சரா இருக்கும்போதே, அந்த பதவி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு, பக்தவத்சலம் ஐயாவ பதவியில உட்கார வச்சுட்டு, அவர் வந்து கட்சிக்காக பணியாற்றப் போகிறேன் என்று போனார். பெரிய தியாகம் அது. பதவிய ஒரு தூசு மாரி நினைக்கிறவங்க தான் அத பண்ண முடியும். இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு இன்னைக்கு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மகத்தான மனிதரினுடைய 123வது பிறந்த நாளில் அவரை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றி பார்ப்போம். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பகிருங்கள், பாராட்டுங்கள். காமராஜர் பற்றி பார்ப்போம். காமராஜர் வந்து நமக்கெல்லாம் தெரியும். ஒரு தீரர் சத்தியமூர்த்தியினுடைய சீடர் அவர். காங்கிரஸினுடைய கோஷ்டி சண்டை அப்பவே இருந்தது. அப்பவே ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஆகாது. இவர் வந்து சத்தியமூர்த்தி கிட்ட இருந்ததுனால காமராஜரை ராஜாஜிக்கு ஆகாது. இதெல்லாம் இருந்தது. இவ்வளையும் மீறி தான் அவர் வந்து முதல்வராக வர்றார். சுதந்திரம் அடைந்த பிறகு காமராஜர் முதல்வர் பதவிக்கு வர்றாரு. வந்து 9 ஆண்டுகள். தமிழகத்தினுடைய பொற்காலம் அது. பொற்காலம். எவ்வளவு நீர்நிலைகள், எவ்வளவு அணைகள் எல்லாம் கட்டப்பட்டது. மிக மிக முக்கியமா மாணவர்கள், குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு முதல்ல திட்டமிட்டார். இந்தியாவிலே அது ஒரு புரட்சிகரமான திட்டம் தான். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் இருக்கணும். அதனால்தான் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் இருக்கணும்னு அவர் நினைச்சார். ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அவர் அமைச்சது எல்லாமே நம்ம எல்லா ஊர்லயும் இப்ப போனாலும் பார்க்கலாம். ஒரு நீளமான ஒரு இது இருக்கும், பில்டிங், ஓடு போட்டிருக்கும். உள்ள இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த பக்கம் 4 கரும்பலைகள் இருக்கும். ஒரே ஒரு ஹால் தான் ஒரு வச்ச திட்டம். அப்படிதான் அந்த பள்ளிக்கூடங்கள் எழும்பின. கிட்டத்தட்ட ஒரு 14,000 15,000 பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அந்த 9 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தபோது நடந்தது. மிகப்பெரிய திட்டம். அதையெல்லாம் விட முக்கியம், குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து மதிய உணவு திட்டம். அப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அரிசிக்கு பஞ்சம். அப்போ அரிசி சோறு சாப்பிட்றோம். பெரிய பெரிய பணக்கார வீட்டில் தான் அரிசி சோறு இருக்கும். ஒரு குழம்பு ஊற்றி ஒரு காய் வச்சு ஒரு சாதம் என்பது வந்து மதிய உணவு திட்டத்தில் காமராஜர் கொண்டு வந்தார். அதுக்கான நன்கொடைகள் வசூல், பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிதி திரட்டுவது என்று ஒரு பெரிய முயற்சி காமராஜர் எடுத்தது. அவ்வளவும் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு நிறைவு ஆட்சி அது நடந்துட்டு இருக்கும்போது விட்டுட்டு கட்சியில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா முழுக்க. அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு காமராஜர் திட்டம்னு பேர், அதுக்கு கே பிளான்னு சுருக்கமா சொல்லுவாங்க. பதவியை துறந்துட்டு நான் வந்து கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன் அப்படின்னு இறங்கினாரு. நேரு அப்போ பிரதமரா இருக்காரு, பதறி போயிட்டாரு. அப்படியே இருந்தா நானும் வந்து பிரதமர் பதவியை விட்டுட்டு வந்து நானும் கட்சி பணியில் இறங்குறேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, நீங்க இருக்கணும், தலைமை தாங்க ஒருத்தர் இருந்தே ஆகணும், மற்ற இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காமராஜர் பண்ணது மிகப்பெரிய இது. அவருடைய கே பிளான் மட்டும் இல்லை, அவர் ஒரு கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இந்திய அளவில் ஒரு ஆட்சியை அமைக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. நீங்க குல்தீப் நய்யாரோட ஸ்கூப் என்ற அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். மிக முக்கியமான நூல். காமராஜர் எப்படியெல்லாம் வந்து அந்த வியூகம் அமைச்சு மொரார்ஜி தேசாய் பெரிய போராட்டம் பண்றாரு. அடுத்து நேருக்கு அப்புறம் நான் தான் பிரதமர், இந்திரா காந்தியை கொண்டு வராரு. இந்தியா முழுக்க மொரார்ஜி என்றவர் ஒரு முக்கியமான தலைவராக கூட இருக்கலாம். ஆனா ஒரு இந்தியா முழுக்க அறிஞ்ச ஒருத்தர் வேணும். இப்போ எல்லாரும் வாரிசு அரசியல் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி கிடையாது. நேருடைய மகள் என்பதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு காமராஜர் உணர்ந்தார். அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள், காங்கிரஸுடைய தலைவர்கள். அதனால இந்திரா காந்தி அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, கொண்டு வரார். அதை வந்து அந்த எப்படி அந்த வியூகம்லாம் அமைச்சாருன்னு ஸ்கூப் படிங்க, நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல. அதை வந்து குல்தீப் நய்யாரை கூப்பிட்டு
எப்படிலாம் அந்த வியூகம் அமைச்சு என்ன கேள்வி கேட்க சொல்லுவாரு அங்க. அது எப்படி வந்து மொரார்ஜி தேசாய் மெல்ல அந்த இதுல இருந்து அவருக்கு மனம் வலிக்காம அத கழட்டி விடணும்ல. அத பண்ணுவாரு காமராஜர். அதனால தான் அவர கிங் மேக்கர்ங்கிறாங்க. இந்திரா காந்திய கொண்டு வந்தாரு. ஆனா, அந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த மிஸ்ஸாவ எதிர்த்து அவரு குரல் குடுத்தபோது அந்த அம்மா கேட்கவே இல்ல. அந்த கஷ்டத்திலே தான் உயிர துறக்கிறாரு அவர் காமராஜர். இது வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய இது. என்னன்னா, அவ்வளோ பெரிய தலைவர். எவ்வளோ பெரிய தலைவர். அவர் வந்து அவர பத்தி சொல்லும்போது என்னன்னா, அவங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. விருதுநகர்ல பிறந்தாரு அதெல்லாம் தெரியும். விருதுநகர்ல பிறந்தவர் அவரு. 1903ல பிறந்தாரு. இப்ப வந்து அவருக்கு 1975ல மிஸ்ஸா அப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப அவர் இருந்த அவருடைய வயது வந்து 123 வயசு. சரிங்களா? இது 123வது பிறந்த தினம். அப்போ இவர் முதல்வரா இருக்கும்போது நடந்த சில சுவையான சம்பவங்கள சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அப்படிலாம் யாரும் நடந்துக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா அங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாம் கார்ப்பரேஷன் குழா போடுறாங்க அப்பதான். எல்லாம் தெருவுல ஒரு முனையில போட்டாங்க குழா. அங்க போய் தான் அந்த அம்மா அவங்க அம்மா, சிவகாமி அம்மா தண்ணி புடிச்சிட்டு வரணும். அப்போ யாரோ ஒரு அதிகாரி பாவப்பட்டு, இதுனா முதல்வரோட அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி, அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு குழாவ போட்டாரு. அங்கேயே புடிச்சுக்கம்மா அப்படின்ட்டு. இது இது காமராஜர் போய் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இது என்ன இப்படி ஒரு சலுகை பண்ண முடியுமா? நீ என்ன பண்ண நீ? இத வேணான்னு சொல்லியிருக்க வேண்டாமா நீ? என்ன நினைப்பான் முதல்வர்ன்றதுனால அவங்க வீட்ல ஒரு குழா போட்டுக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? இது தப்புமா. இத உடனே எடுமான்னு சொல்லிட்டு, அந்த குழாவ போய் எடுத்துட்டாரு. அவர புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய அவர் வந்து ஒண்ணு சொல்றாங்க. அவர் எவ்வளோ சிக்கனமா இருந்தாரு, அவருக்கு எவ்வளோ காசு இருந்தது என்பதற்கு. ஏன்னா, அவர் சாகும்போது சில ரூ. 100 தான் அவர் பாக்கெட்ல இருந்தது. சில ரூ. 100 தான். அவர் மொத்த சொத்தே அவ்வளோதான். சென்னையில ஒரு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தவரு, ஆ அவரு சொல்றாரு, "இன்னைக்கு நம்ம வீட்ல என்விப்பா" அப்படின்றாரு. யாரு? அவங்க உதவியாளர்கிட்ட. நான் வெஜிடேரியன்னா ஏதோ ஆடு எல்லாம் அடிச்சு கொண்டு வந்துற போறாருன்னு நெனச்சா, முட்டை ஒண்ணு வாங்கின்னு வருவாரு. "ஒரு முட்டை வாங்கின்னு வந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு நம்ம என்வி சாப்பிடலாம்" அப்படின்னுவாரு. அப்பேற்பட்ட தலைவர். சொல்லும்போதே ஒரு கண் கலங்குது. அப்படி இருந்த தலைவரை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு பார்க்கிறேன். இவ்வளோ கல்வி குடுத்தாரு, இவ்வளோ அணைகள் கட்டினாரு. இந்திய அளவுல போற்றப்பட்ட ஒரு தலைவர். என்ன ஆயிடுச்சு அவர எப்படி இப்ப போற்றி வச்சிருக்காங்கன்னா, ஒரு நாடார் சங்க தலைவர் போல அவர எங்க பார்த்தாலும் போஸ்டர்ல போடுறது. ஒரு வட்டார நாடார் சங்க இப்ப விழாவுல வந்து காமராஜர் படத்த போடுறது. இது அவரு அந்த சாதிய சேர்ந்தவரா இருக்கலாம். ஆனா சாதி சங்க தலைவர் கிடையாது. பெரிய வேதனை அளிக்கும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இது நம்ம எல்லாருமே போற்றக்கூடிய, இந்திய அளவுல போற்றக்கூடிய ஒரு தலைவரா மாற்றுவது இந்த இடத்துல சறுக்குது. வ.உ.சி. அந்த மாரி தான் வெள்ளாளர் சங்க தலைவர் விழால போட்டுக்கிறாங்க. ஒண்ணு பார்த்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயுடு சங்க தலைவரா அவர போட்டு வச்சிருக்காங்க. என்ன எதனா ஒரு சம்மந்தம் இருக்கா? அம்பேத்கர தலித் சங்க தலைவரா போடுறதே கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர்லாம் ஒரு மகத்தான மேதைகள். எவ்வளவு நூல்கள் படிச்சு, இந்தியாவே அப்படி கரைச்சு குடிச்சு, அவ்வளோ ஒரு தத்துவங்கள் பொழிஞ்சு, சட்டங்கள் இயற்றின ஒரு மாமேதைய ஒரு சங்க தலைவராக்குனா முடிஞ்சிருச்சு. மத்தவங்கலாம் நமக்கு இதுல ஈடுபாடு இல்லன்னு நெனச்சுக்கலாம். இப்படிதான் ஒண்ணு ஒண்ணுத்தையும் நம்ம கெடுக்கிறோம். இந்த காமராஜருடைய இந்த பிறந்தநாள் விழால நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது, அ அந்த அம்மாவ பத்தி சொல்லணும். சிவகாமி அம்மா. அ கண்ணதாசன் வந்து ஒரு தடவ இது ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க. அ காமராஜர் கிட்ட இருந்து விலகிட்டாரு. ஏதோ பிரச்சனையில. வேற ஒரு இயக்கத்துல சார்ந்து இருக்காரு. மறுபடியும் காமராஜர் கிட்ட போணும்னு அவருக்கு ஆசை. அப்போ வந்து ஒரு படம் கே.ஆர். விஜயா, ரவிச்சந்திரன் நடிச்ச ஒரு படம் இதய கமலம்னு என்ற படம். இதய கமலம். அதுல வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, நான் சேரும் நாள் பார்த்து சொல்லடி அப்படின்னு எழுதுறாரு. இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு தூது. கண்ணதாசன் நிறைய அப்படி பண்ணியிருக்காரு. காஸ்ட்லியான தூது இது வந்து. இத வந்து காமராஜர் கிட்ட சொல்றாங்க. கண்ணதாசன் வந்து உங்ககிட்ட சேரணும்னு நினைக்கிறாரு மறுபடியும்.
அதனால தான் அந்த சிவகாமி மகன்னா நீங்க தான். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, நான் வந்து சேரும் நாள் பார்த்து சொல்லடின்னு கேட்கிறாரு அப்படின்னாரு. அப்ப காமராஜர் என்ன என்னது இதெல்லாம் பாட்டு எழுதிக்கிட்டு வந்து சேர சொல்ல வேண்டியதானே அவனை அப்படின்னாராம். எவ்வளவு பெரிய மனிதர்! அந்த மாதிரியான ஒரு மனிதர் நம்மகிட்ட இருந்திருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நாள்ல அவர் நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி ஒரு சூழல் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்ப இப்படி மாறி போச்சேன்றது. அந்த அம்மா வந்து ஒரு சிவகாமி அம்மா ஊர்ல இருக்கும்போது ஏதாவது கடுதாசி போடுவாங்க. "ஏய் டேய் ரொம்ப வேர்த்து போகுதுடா எனக்கு. ஒரு ஃபேன் வேணும்டான்னு" கேட்கிறாரு. இவரு என்ன சொல்றாரு முதலமைச்சரு? "என்னென்ன பெரிய கலெக்டர்ன்னு நினைச்சியா நீ? நான் ஒரு முதலமைச்சர் அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து கலெக்டரே எப்படி வச்சிருந்தார் ஒரு முதலமைச்சர்? அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியம். அதே போல கொஞ்ச நாள் ஃபேனும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வாங்கி குடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பளி கேட்குது அந்த அம்மா. "குளிர் எடுக்குதுடா" அப்படின்னு. "ஒரு கம்பளி வாங்கி அனுப்புடான்னு." அப்ப என்ன சொல்றாரு? "அதுக்கு தான் நான் ஃபேன் வேணான்னு சொன்னேன். ஃபேன் போட்டா குளிர தான் செய்யும்" அப்படின்னு சொல்றாரு. கம்பளி வாங்கி தர்றதுக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி இருந்திருக்காரு? எப்படி இருந்திருக்கு இந்த சொசைட்டி? எப்படி இருந்திருக்கு இந்த தலைவர்களுடைய எண்ணங்கள்? எப்படி இருந்திருக்காங்க? அவங்கலாம் யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அவருடைய 123வது பிறந்த நாள். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. நெறைய விஷயம் தெரியாது. மதிய உணவுனா அது எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்கன்னு நெனச்சுப்பாங்க. ஸ்கூல்னா அது வேற யாரோ கட்டுனாங்க அப்படின்னு நெனச்சுப்பாங்க. வேலம்மாள்ல தான் கட்டுனாங்கன்னு நெனச்சுப்பாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஸ்கூல்னா அவங்க தான். இதுனா சாப்பாடு போட்டதுனா இவங்க தான் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பெரிய பாரம்பரியம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதை போட்டு குடுத்த ஒரு மேதை. மாணவர்கள் கிட்ட அவர் காட்டின அன்புலாம் சாதாரணம் இல்ல. "என்ன படிக்கிறேன்னு" தான் கேட்பாரு. ஒரு ஒரு பையனையும் பார்த்தா. "நல்லா படிக்கணும்" அப்படின்னுவாரு. நம்ம ஆர். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்லுவாரு. "நல்லா படிச்சு நீ கலெக்டர் ஆகணும்னு என்ன சொன்னாரு அவரு. நான் பள்ளி மாணவனா ஒரு விழால அவர் வந்தபோது பேசினேன். என்ன வந்து அப்படி சொன்னாரு" அப்படின்னு சொல்லுவாரு. "கலெக்டர் ஆனேன் இப்போ" அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிதான் அவர் வளர்த்திருக்காரு. அந்த மேதையினுடைய அந்த படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அந்த மேதையினுடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூரும் ஒரு வாய்ப்பாக இதை சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.